சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. நம சிவாய. அங்கே போயிட்டு வந்தோம் சாமி. அங்கே போயிட்டு வந்தோம் நம்ம டாப்புக்கு. அதான் சொன்னாங்க வண்டியில் வருது. ஆமாம் ஆமாம் சாமி. இருங்க அப்படி இல்லை, அதான் அந்த 5 நாள் தான் நம்ம அந்த மகேஸ்வர பூஜை அன்னதானம். இன்னையிலேருந்து இல்லை சாமி, இன்னையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம நார்மல் சாப்பாடு தான். ஒரு 3 நாளைக்கு இங்கே இருங்க, வராதிங்க. நேற்றே சொல்லி அமிச்சனே சாமி, நேற்றோட முடிஞ்சிச்சுன்னு. இவ்வளோ தூரம் நாளைக்கு வாங்க. இல்லை சாமி, அது முந்தா நேற்று சொன்னேன். சிவாயனம். எங்க பிளேட் வாங்கினீங்களாங்க? அது வாங்கலையா? சரி, தரேன் நாளைக்கு தரேன். இங்கே தரேன். வணக்கம் வணக்கம். என்ன அண்ணான்லாம் கூப்பிடாதீங்க, உங்க வயசுக்கு எனக்கு அண்ணான்னு கூப்பிடுறீங்க ஏன் சாமி? என் பேர் சிவராமன். சிவராமன் கூப்பிடுங்க. எவ்வளவு பெரியவர் நீங்க, நீங்க போய் என்ன அண்ணான்னு கூப்பிடலாமா? இது எவ்வளவு தப்பு. இந்தாங்க சாப்பிடுங்க. போதுமா? சந்தோஷமா? சரிங்க, அதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. பார்த்து வண்டி ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்க. இந்த சைடு வாங்க. பிளேட்டு சரி புதுசாக வாங்கியிருப்பாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், முள்ளங்கி. என்னப்பா சாம்பார் தான், மோர் குழம்பு இல்லை. மோர் குழம்பு தந்துடலாம் அந்த வாரத்தில் ஒரு நாள். காரக்குழம்பு ஒரு நாள், மோர் குழம்பு ஒரு நாள் கொடுத்துடலாம். பட்டா ஏன் அம்மா உடம்பு சரியில்லையா? படுத்துட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லையா? பார்த்துட்டு இருக்காங்க அம்மா. ஏன் என்னாச்சு? எதுக்கு? சரி. சாமி, இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம். இன்று உணவு கொடுக்குறவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. நம் தானியம் இந்த உணவு கொடுத்து மேலும் மேலும் கிரிவல பாதையில் அன்னதானம் கொடுத்து கிரிவல சாதுக்களுக்கு அன்னதானம் வழங்கி வந்து தாழ்மையுடன் அண்ணாமலை உண்ணாமலை தயார் உடனடியாக மேலும் மேலும் வளர வேண்டும் தாழ்மையுடன் வந்து கொடுக்கிறேன். சரி, அமாவாசை வரைக்கும் அங்கேயா? 100 ரூபான்னு கேள்விப்பட்ட. ஒரு நாளைக்கு 100 ரூபாய். 40 ரூபா. அது அமாவாசை 4 கழிச்சு மட்டும் 200 ரூபா. ஓ, 200 ரூபாய்ங்களா? 200 ரூபா. இது வஸ்திரம், டிஷர்ட்டா? இன்னைக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. சரி. அதான் பூரா அங்கே போயிருக்கு. இல்ல, உங்களுக்கும் சில செலவுகள் இருக்குல்ல சாமி. டீ சாப்பிட்றது, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, பிஸ்கட் சாப்பிடுவீங்க, ஏதோ ஒரு செலவு இருக்கு பாவம். போதுங்களா? கொஞ்சம் ஓகேவா?
அப்படி பிடிச்சிக்கோங்க. நல்ல சூடா இருக்கு. நம சிவாய. சுடுதா? துண்டு துண்டு அடியில் வச்சு பிடிங்க. துண்டு பிடிங்க. இருங்க இருங்க இருங்க, அவசரம் வேண்டாம். அவருக்கு 2 கை வர, ஒரு கை தானே ஒர்க் ஆகும். பத்திரமா பிடிச்சிக்கிறீங்களா? நல்லா சூடு. சாப்பிடுங்க. மோரா? சாப்பிடு. நம சிவாய. சாப்பிடு. யார் பண்ணி? சிவாய. உங்களுக்கு அன்னைக்கு எங்கேயும் போகலையா? சிவாயம். அப்புறம் தான் எங்க உங்க பாத்திர சாமி? யார் நீ? யாரு தான்? யார் வாங்கின்னு வர சொன்னது? தான் நான் அங்கேயே வரேன். சிவாயம். மேலே வச்சுக்கோங்க சாமி, ரொம்ப சுடுது. நம சிவாய. வாங்க நக்கீரர் ஐயா. கொஞ்சம் சேர்த்து சாப்பிடு. சாப்பிட்டுனே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நான் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன். அப்போ நான் எங்கே இருப்பேன்? ஒன்று தாண்டி 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போயிருப்பேன். இந்தாங்க இந்தாங்க அப்பளம் தாங்க, அப்பளம் தாங்க. எங்க ஆளை காணோம் சாமி? சாமி கேரளால ஒரு நம சிவாய. சாப்பிடு சாப்பிடு. வெயிட் பண்ணு. எங்க உங்க நண்பர் வந்து பாக்குறாரா இல்லையா? எங்கேயோ போய் வெளியும் போயிட்டு இருக்காரு. அதுதான் கொஞ்சம் போய் நம சிவாய.
சம்பரம் கொடுங்கய்யா. போதுமா? இல்லை இங்கே தான் ஒரு வாரம் தாங்க சாம்பார் சாதம். அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா? சரி சரிண்ணா. கொஞ்சம் சாப்பிடுங்க. சூடாக ரொம்ப சூடாக இருக்கு. ஒரு 5 நிமிஷம். தூக்கல டயர்டாக இருக்குது. காலையில் 3:30-4 மணிக்கு எழுந்திரிக்கிறத. இப்போ சீசன் வேறு. இப்போ விவசாயத்தில் கொஞ்சம் வேலை, நடவு நெல் வயலில் கொஞ்சம் வேலை. அப்புறம் இந்த அன்னதானம் இங்கே சமைக்கிற இடத்த பார்க்கணும். அப்படியே டைம் சரியாக போயிட்டு 9:30-10 வரைக்கும். சாப்பிட்டுங்களா? மூவர் இவர் தான் காசிலேருந்து வந்தவரா? ஓகே. தமிழ் தெரியுமா அவருக்கு? தமிழ் தானே அவரு? தமிழ் புரிஞ்சுக்குவாரு. ஓ, நம்ம சிவா சாப்பிடுங்க. நம்ம சிவா வாங்க சார். கொஞ்ச நாள் ஆளை காணோம். ஓ, நீங்களா? எவ்வளோ ஒரு நாளைக்கு? 800 ரூபாய் கொடுத்தாங்க. இதில் சாம்பார் ஊற்றுவா? சாப்பிடுங்க. சிவாயம். சாப்பிடுங்க. அவ்வளோ வேணுமா? இடமும் கூட்டம் குறைஞ்சி போச்சு. ஒரு 30 பேருக்கு மேல இருப்பீங்க இந்த இடத்துல. இப்போ 10 பேர் கூட இல்லை. ஆமா, அந்த அமாவாசை அன்னைக்கு 200 ரூபாயாம்மா? 200 ரூபாய் வெட்டி துண்டு. நான் என்ன பாக்குறேன்? நாளைக்கு டிஷர்ட் டோக்கன். எனக்கு எதுவும் டோக்கன் நீங்கலாம் தேவையில்லை. அப்ப அப்புறம் கொடுக்க. நாளைக்கு 2ஆம் தேதி. 2ஆம் தேதி மொத்த பொண்ணு கொடுக்குறாரு. அந்த நாளைக்கு டிஷர்ட் டோக்கன். ஆமா. உங்க போன் நம்பர் ஏன் நம்பரா? தரந்தா எதுக்கு? ஒருத்தர் காலையில் வந்து உங்களை கேட்டாரு, முடிச்சுட்டு போயிட்டாரு. நீ வரல அப்படின்னு சொன்னேன். திரும்ப இப்படிதான் போயிருக்காரு. யாரு? சாமியாரா? இல்ல, போதும் கடை முதலாளிக்கு அண்ணன். ஓ, இந்த கடை முதலாளி அண்ணா? சரி சரி. வேணுன்ற அளவு கொடுப்பா. இவர் சரவணன் கிட்ட சொல்றேன், வேணுன்ற அளவு கொடுன்னு.
சாப்பிட்றியா? கொஞ்சம் வாங்கிக்கிறியா? வண்டி ஓரம் நிறுத்திட்டு வா, அப்படியே ஓரம் நிறுத்திட்டு வா. பரவாயில்ல, காலிலேருந்து பஜாரில் கஷ்டப்பட்டு வர்றாரு. அது மாடை இழுத்து கட்டிட்டு வரணும், அப்படியே விட்டு வந்தீங்கன்னா கிளம்பிடும். தட்டி எடுத்துட்டு வாங்க. பிளேட் வச்சிருக்கியா? சரி சரி. எங்க உங்க நண்பர் சரியாயிட்டாரா? என்னாச்சு? அடிபட்டிருக்கா? எங்க இருக்காரு? வீட்டுக்கு போயிட்டாரா? எங்க இங்கேயே அடிபட்டுச்சா? குறுக்க கிராஸ் பண்ணிட்டாரா? ரோடு கிராஸ் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 1000 அடியில் எதுவும் வண்டி வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு 2 பக்கமும் அதுக்கு பிறகு ரோடு கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா வரவங்களாம் 80 100 தான் போறாங்க. இது வந்து ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அதனால ஸ்பீட் அதிகமா போறாங்க. அந்த கார்னர் விநாயகர் கோயில் வண்டி வரலையா, இந்த கார்னர் நிறுத்தி இந்த வண்டி வரலையா, அப்புறம் கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களால வந்து வேகமா நடந்து கிராஸ் பண்ண முடியாது, ஸ்லோவா தான் கிராஸ் பண்ணுவீங்க. பிளேட்ல அவர் கொஞ்சம் கொடுத்துருங்க, சாம்பார் சார். எத்தனை மணிக்கு பஜாருக்குள்ள போவா? போதுண்ணா, மணி 6:30 7 போயிடுவேண்ணா. காலையில தான் போவியா? பொழுது வெடிஞ்சுதான் போவியா? இல்ல 2 மணிக்கு பஜார் ஆரம்பிக்குது, நைட் 2 மணிக்கு போயிடுறேன். முன்னாடி டாக்டர் சிமெண்ட் கடை இல்ல? ஆமா ஆமா, அங்கதானா. சிமெண்ட் லோடு மட்டும் தான் ஓட்டுறியா? காய்கறி லோடு எல்லாம் இல்லையா? அங்கெல்லாம் போறதில்ல. சரி சரி. சிமெண்ட் வீட்டு சாமா ஓ, எது வந்து அது மட்டும் முடிச்சிட்டு வந்துடுது. இதோட சாயந்தரம் போவியா? சரி, இதோட மதியத்தோட சரியா? இல்ல ஒரு நாளைக்கு உட்காந்து வரதாங்க. சரி, அங்க எதுக்கு உட்காந்து வந்துறது கம்முன்னு. சரி சரி. எப்பவுமே செருப்பு கட்டு. இவ்வளவு வயசாச்சு இல்ல, அன்னபூரணிக்கு மரியாதை கொடுக்கணுங்க ஐயா. அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும், புரியுதா? நான் உனக்கு கத்து கொடுத்தாரு. விடு சரவணா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்பலாம் கூட இந்த அம்மா கூட கீழே கொட்டுறதுக்கு உனக்கு எதுக்கு கொடுப்பா கொடுப்பா. அடியில மோர் ஊற்றிக்கின்னு மேல சோறு போடணுமா? அவங்க தெளிவா தான் பாக்குறாங்க, நீ தான் குழப்பம். பைய காணும் என்ன தூங்க விட 2 மணி வரைக்கும். எங்க விட்ட பையன்? என்ன பையன்? என்ன பையன்? சொன்னாதானே தெரியும். விளையாடு.
சாப்பாடு வந்துச்சு வாங்க. வழியில் வந்து வண்டி வந்துட்டே இருக்குது. ஒரு ஆள் போறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இறங்கி வந்துடுறேன். சாமியாரங்களுக்கு கொடுக்குறேன் ஐயா. ரிட்டர்ன் வரும்போது இன்னும் 5 கிலோமீட்டர் போய் கொடுக்கணும். நம்ம சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தருக்கு இல்லைன்ற மாதிரி நம்ம நடந்தக்கூடாது. எத்தனையோ கடைக்காரங்க கேட்குறாங்க, அது என்ன அவரு மட்டும் கொடுத்துட்டு போற எனக்கு கொடுக்க மாட்டேன்னு. கொடுத்து ஒரு ரவுண்டு முடிஞ்சதா அடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு போ. ஒரு சாதம் கூட மீத்தவே மாட்டேன், வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நின்று கொடுத்துட்டு தான் போவேன். சரி சரி. எப்படி இவ்வளவு வெயிட் சுமக்கிறீங்க? ஐயோ, உடம்பு வலிக்கலையா? எங்க பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? இதுக்குள்ள என்ன தண்ணி எல்லா பாட்டில்லாம் இருக்கு போல, ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? வணக்கம் வணக்கம் சாமி. ஐயா என்ன அவங்க கிட்ட அவங்க கிட்ட என்ன பிளேட் வாங்கிட்டு வரீங்க? சாமி, உங்க பிளேட் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிக்கோங்க. கடைக்காரங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுலாம் தயவு செய்து வச்சுக்காதீங்க. இல்லையா, அது உங்க பிளேட் இல்லையா? உங்க இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குங்க உங்க பிளேட். நீங்க வாங்கி என் கண்ணு முன்னாடியே சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. பேசாதப்பா. நீ ஒரு பெரிய கோவில் நிர்வகிக்கிற, அதனால கேக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. தப்பா எடுத்துக்காத. இது முந்தாங்க வண்டியில போயிட்டீங்கன்னா எங்கேயாவது சுத்த வேண்டியதுதான். பிழைப்பு தேடி அலையணும்ல, நாங்களாம் அலைஞ்சுதான் ஆகணும். கொடு. சாப்பிடல, அங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தாரு. ஏன் அங்க போய் கொட்டுற வேஸ்டா? வாங்காத தலைவா, வாங்கி வேஸ்டா கொட்டக்கூடாது சாப்பாடுலாம். இப்ப நம்ம சாப்பாடு வர தொட்டு கொட்டு வர கொடு. இல்லன்னா அப்புறம் இதை தானே சாப்பிட்டுருப்ப. வேஸ்ட் பண்ணாத சாப்பாடு, அது வாங்காத. சரி சாப்பிடு. ஏய் மாமா, இப்ப நான் கழுவிட்டு வரைக்கும் அங்க நிக்க மாட்டேன். நீங்க ஓடு என்ன போடு வயிறு சாப்பிடு. நீங்க அங்க வாங்கி தர கூட யார் சாப்பாடையும் வேஸ்ட் பண்ண நீங்க சொல்லுவீங்கல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, சரி பாப்பா என்ன கொடு நீ வாங்கினாங்க. சரி வாங்கி அந்த மாதிரி செய்யாதீங்க சாமி. ஆமா, காலையில வேற காலையிலேயே 4-5 பேர் அங்க வந்துட்டு போயிருக்காங்க. பாவம், ஒரு வாரமா நம்ம திறந்து கொடுக்கறதால. இல்ல சார், இவ்வளவு வேண்டாம் சார், குறைச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ பிளேட் எடுத்துட்டு வாங்க. பிளேட் இல்லையா?
நாளைக்கு விட்டா குண்டரு இங்கே வருவோம் சாமி, இங்கே வந்துடுறேன். 3 நாளைக்கு. ஆமாம் 3 நாளைக்கு சாமி. அங்கெல்லாம் சாப்பிட முடியாது, வேணாதானே கேட்குது. நான் வந்து கொடுக்குறேன் சாமி. மறந்துடாது. சரி சரி. ஐயா உங்களுக்கு வந்து வரும்போது தரேன், கடைக்காரங்களுக்குலாம் வரும்போது தரேன். எல்லாத்தையும் பெரிய தொல்லையா இருக்குங்க ஐயா, எங்க ஏரியாவில் வந்து கொடுக்க மாட்டேங்கன்னு எல்லாருக்கும் வச்சுக்கிறாங்க எனக்கு. பார்த்து ரொம்ப சுடும். இதை நான் வரம்ப தரேன். இல்லை மூடி வச்சுருது, இல்லை மூடி வைக்கிறது நான் வரம்ப தரேன். அதே அதில் அள்ளி போடுறதுக்கு கேட்குறாரு. வரும்போது நீத்தி கொடுத்துட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ஏதாவது மோர் மூட்டு ஊற்றுறேன் அப்படியே. அதில் மோர் ஊற்ற முடியாது, டம்ளரில் வாங்கிக்கோ. அதில் ஊற்றினா கீழே தான் இறங்கும். டம்ளரில் வாங்கிக்கோ. பாசம் தட்டி எடுத்துட்டு வாங்க. அப்பளம் ஐயா அப்புறம் வரம்ப மூடி கொடுத்துன்னா போவேன். கொடு சார், ஒன்றும் திருப்தியாக சாப்பிடுங்க. ஏதாவது தட்டு ரெடி பண்ணி வைங்க சாமி. என்ன சாமி? ஊருக்கு போனா அம்மா முடிச்சு தான் போவேன். இங்கே கொடுக்குற தட்டில் என்னதான் பண்ணுறீங்க? 3 நாள் தட்டு கொடுத்துருக்காரு. நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் தட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பாத்திரம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி நானே தரேன் நாளைக்கு. புது தட்டு வச்சு உட்காந்து இல்லை நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்தே தரேன். குழம்பு ஊத்துனா தூக்கி வர முடியாது சாமி. நீங்கள் கீழே போட்டுருவீங்க, நாங்கள் எடுத்துட்டு வந்து தரோம் சாமி. உட்காருங்க, நீங்க போய் உட்காருங்க. என்ன வரும்போதே சாப்பிட்டோம், ஏன் அப்படி பயப்படுறீங்க? போதும் இப்போ அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு கையில நீங்க ஊனிட்டு இருக்கீங்க, ஒரு கையில எப்படி சுடுது வேற, எப்படி எடுத்துட்டு போவீங்க? பாசாமி எங்க இன்னைக்கு தட்சணை கொடுக்கறதுக்கு முன்னே போயிட்டீங்க? சிவபுராணம் படிக்கிறவங்கலாம் தனியா 100 ரூபா கொடுத்துறது. நான் எப்பயும் மகேஷ் திரும்பி பார்த்தா பதிகம் பாட்டு நீங்க ஏச்சு போயிட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு போயிட்டேன். சரி அதான் சாப்பிட்டு திரும்பி பார்த்தா ஆளே காணோம். அது போனாலும் வரும்னு எனக்கு தெரியும். அப்படி இல்லை சாமி, என்ன முறையோ அதை செஞ்சிடணும். கண்டிப்பா அது சிவனடியார்களுடைய இதுல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சரவணா இந்த ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். போடு ஓதுவாரா போட. நீ ஒரு ஓதுவாரு, அவரும் ஒரு ஓதுவாரு. சிவபுராணம் படிக்கிறது தான். சரவண விட்டாதான் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் போது. இனிமே என்னோட சரவணன் தான் பெஸ்ட் ஆடுங்க சாப்பாடு வாங்க. அப்பளம் கொடுப்பேன். இந்த ரூபத்துல எப்படி இருந்தாலும் இறைவன் அடியாரு. கண்டிப்பா சாமி, கண்டிப்பா. அது மரியாதை வந்து நமக்கானது இல்ல, அந்த சிவபுராணம் சொல்றேன்ல அதுக்காக அந்த மரியாதை. அந்த சிவனுடைய நாமத்தை சொல்ற தகுதி நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு பாருங்க, அதுக்கு கிடைக்கிற மரியாதை தான் அது. சரி சார், வணக்கம்மா. எந்த ஊருமா?
ஹலோ, வணக்கம் ஐயா. ஹலோ, சைட்ல பாப்பா போலாம், டைம் ஆகுது. வெயிட்டிங்களா சொன்னீங்களா இன்னைக்கு புரியுதுங்களா? சாம்பாருங்களா? சாம்பார் நீங்க வேணுன்ற அளவுக்கு வாங்கி சாமி. அதுக்கு தான் நம்ம நிறைவா கொடுத்துட்டு. ஆமாங்க, தெரியும் சாமி. மறுநாள் வந்துட்டு நீங்க பத்தலன்னு சொன்னா மனசு கஷ்டம். ஆமா ஆமாங்க, கொடுக்கறது நிறைவா ஆமாம் சாப்பிடுவோம். சாமி. சைடில் ஊற்றுப்பா. நீங்க உட்காருங்க, நான் ஒரு டம்ளர்ல ஊற்றி டம்ளர். அது சின்ன பிளேட் சொன்னது. ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ட காலையில் சாப்பிடுங்க. யாருக்கு ஸ்பான்சர்? அது யார் இன்னைக்கு ஸ்பான்சருங்க? அண்ணே வேணாம், வாங்க வா வா கண்ணா. இன்னைக்கு யார் ஸ்பான்சர்? அது நேற்று மகேஸ்வர பூஜை, பொரியல் வடை எல்லாம். சரி, ஓம் நிமிஷம் சாமி. அன்னதானம் செஞ்சவங்களுக்கு குடும்பம் நல்லா செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கணும். அதான் மனசார வேண்டிக்கிறேன். சுவையான உணவு கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் நல்லா சுவையான நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும், நல்லதாக நடக்கணும். மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நமஸ்காரம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஓம் யூடியூப் பார்த்து ஓம் நிமிஷம் சாமி செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். ஓம் நமஸ்காரம். சாமி பசுமா சாமி சார்ஜா போகிறீங்க. நான் இப்போ சாம்பார் மோர் வேணாலும் வாங்கிக்கோங்க. போதும் சாமி. நாளைக்கு வந்து திரும்ப இல்லை இல்லைங்க, நான் நேரத்தில் பார்த்து கம்மியாக போட்டு வரேங்க சாமி. உட்காந்து பசஞ்சு கொஞ்சம் போதுங்க. சாம்பார் எடுத்துருவாங்க. சரி, நல்லது. கொஞ்சம் பண்ணுங்க. போதும் நிறைவா கூட்டிட்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சது. சாமி ஓகே சாமி, போதுமா? போதுங்க. சந்தோஷம். போதுங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, நம்ம சார் போதும் சார். பாய் பாய். இவங்களுக்குலாம் வரும்போது கொடுக்காச்சா? உங்களுக்கு இல்லைம்மா, வரும்போது தராங்க.
ஆ சொல்லு தம்பி, ஆ சொல்லு. ஆ நீ சொல்லு. சரி போ சாப்பிடு போங்க. இங்கே பொறிக்கான் குடிக்க மாட்டேன். எங்கள் தட்டுக்கார கொடுங்க சாமி, சாப்பிட்டு போவோம். ஆட்டோ அம்மா அப்பா குழம்பு தனியாக வேணுமா? குழம்பு தனியாக வேணுமா? குழம்பு தனியாக கொடுப்பா. கொடுத்துட்டா. இன்னைக்கு பொரியல் இல்லை பாட்டி. நேற்று சாமிங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுறது முடிச்சுட்டு உங்களுக்கு உட்கார எடுத்து வந்தேன். அதான் நேற்று பொரியல் பாயசம்லாம் இருந்துச்சு. அப்போ எடுத்துறேன். சரி வீட்டில் வருவோம். சரி சரி உங்கள் வீட்டிலே வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். புதன்கிழமை வரைக்கும் வருவோம் பாட்டி. சரி 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 பாட்டி சரி. இல்லையம்மா கட்டி எடுத்துமா கிடையாது. போ போ அப்பளம் வாங்களா? அந்த பேப்பரில் தண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்து அவசரம் அவசரம் என்ன அவசரம் வண்டி போயிட்டு போக மாட்டாங்க. எப்படி உங்களுக்குலாம் மோரா வணக்கம் குழம்பு கிடையாது, மோர் தான். கொஞ்சோண்டுக்கு என்ன கேட்கக்கூடாது. நான் சொல்றதான் நீ கேட்கணும். சரிக்கா? ஒரு சாப்பாடு கொடு. கொஞ்சம் கொஞ்சமாக போதும். மோர் கிலோ காசு தான் சொன்னாங்க. அப்படி